இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். எல்லோ கேட்டகரி. ஒரு ஹை க்ரோத் கம்பெனியோட வேல்யூவேஷனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டெஸ்லா மாதிரிப்பட்ட சில கம்பெனிஸோட கரண்ட் வேல்யூவேஷனை பார்த்தா கிரேசி லெவலில் இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரிப்பட்ட ஹை க்ரோத் கம்பெனிஸ்க்கு அவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கலாமா, அல்லது மார்க்கெட் ஏதாவது ஒரு போதையில் ப்ரைஸை பம்ப் அப் பண்ணுதா? அதை எப்படி நாம் அனலைஸ் பண்ணலாம்? டெஸ்லாவை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு இந்த எபிசோடில் ஒரு சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். டெஸ்லாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குரூப் இது $1 trillion கம்பெனியா, சான்ஸே இல்லை, இது ஓவருக்கும் ஓவர் வேல்யூட், இது கிட்டேயே போகக்கூடாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு குரூப் இது இப்போதான் ஆரம்பிக்குது, இனிமே தான் மெயின் ஆட்டமே இருக்குது அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நடுவில் நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் உட்காந்துருக்கோம். டெஸ்லாவோட இன்றைய மொத்த வேல்யூ $1.2 trillion. வேல்யூவை நாம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம்? மார்க்கெட் கேப்பில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். டெஸ்லாவோட கடந்த ஒரு வருட சேல்ஸ் கிட்டத்தட்ட $47 billion. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 25ல் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியோட வேல்யூ அதோட சேல்ஸில் எத்தனை மல்டிப்பிளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. நம்ம போன வாரம் பார்த்த அந்த டீ கடை எக்ஸாம்பிளில் 10 லட்சம் ரூபாய் வருஷம் சேல்ஸ், அதோட வேல்யூ 10 லட்சம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 1. ஏன்னா அந்த டீ கடையோட வேல்யூ சேல்ஸோட 1 மடங்கு. இங்கே டெஸ்லாவில் அது இப்போது 25 மடங்கில் இருக்குது. அதாவது 10 லட்சம் சேல்ஸ் இருக்கிற டீ கடைக்கு 2.5 கோடி வேல்யூங்கிற மாதிரி 25 மடங்கில் டெஸ்லாவோட வேல்யூ இன்றைக்கி இருக்குது. இது சேல்ஸ் மல்டிப்பிளில். ஏர்னிங்ஸ் மல்டிப்பிளில், அதாவது அதோட லாப மல்டிப்பிளில் அது எப்படி இருக்குது? கடந்த ஒரு வருட லாபம் கிட்டத்தட்ட $3.5 billion. 1.2 ட்ரில்லியனில் எத்தனை 3.5 பில்லியன் இருக்குது? 343. இதுதான் பிஇ ரேஷியோ. அதாவது ஒரு பிஸ்னஸோட வேல்யூவை அதோட லாபத்தோட மல்டிப்பிளில் பார்க்குறது தான் இந்த பிஇ ரேஷியோ. ஸோ டெஸ்லாவோட பிஇ ரேஷியோ 343. ஸோ சேல்ஸ் மல்டிப்பிள் 25ல் இருக்குது, ப்ராஃபிட் மல்டிப்பிள் 343ல் இருக்குது. அது எக்ஸ்பென்சிவா அல்லது சீப்பா? எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெஸ்லாவுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு கம்பெனி கூட ப்ரைஸை கம்பேர் பண்ணணும். எது கூட பண்ணலாம்? டொயோட்டா கூட பண்ணலாமா? டொயோட்டாவோட சேல்ஸ் மல்டிப்பிள் கிட்டத்தட்ட 1, ஏர்னிங்ஸ் மல்டிப்பிள் 9.5. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் டொயோட்டாவை விட டெஸ்லாவை 25 மடங்குக்கு மேலே வேல்யூ பண்ணுது. சரி, டொயோட்டா வேணாம், ஆப்பிளோட கம்பேர் பண்ணுனா ஆப்பிளோட சேல்ஸ் மல்டிப்பிள் 7, அதோட ஏர்னிங்ஸ் மல்டிப்பிள் 26. அது கூட கம்பேர் பண்ணினாலும் டெஸ்லாவோட வேல்யூ பல மடங்கு அதிகம். அப்போ டெஸ்லாவோட வேல்யூ கண்டிப்பாக சூப்பர் எக்ஸ்பென்சிவ், அதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன் மார்க்கெட் டெஸ்லாக்கு இவ்வளோ அதிகமான மல்டிபிள் கொடுத்து வேல்யூ பண்ணுது? அது ஃபேரான வேல்யூ தானா? அப்படி என்ன இருக்குது டெஸ்லாவில்? அதை புரிஞ்சிக்க நாம் டெஸ்லாவை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். சேல்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் மல்டிப்பிளை பார்த்து மட்டும் இது எக்ஸ்பென்சிவ்னு ரிஜெக்ட் பண்ணிட முடியாது. டெஸ்லாவோட பிஸ்னஸ் எந்த ரேட்டில் வளருது? முதல்ல அதோட ரெவன்யூ வளர்ச்சியை பார்க்கலாம். 2016ல் 7 பில்லியனாக இருந்த ரெவன்யூ 2020ல் 31.5 பில்லியன்ஸ். 2021ல் சோஃபார் 3 குவார்ட்டரில் 36 பில்லியன்ஸ். கடைசி குவார்ட்டர் அட்லீஸ்ட் 15 பில்லியன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ 2021ஓட மொத்த ரெவன்யூ 51 பில்லியன்ஸ். 5 வருஷத்தில் 7 பில்லியன்லேருந்து 51 பில்லியனுக்கு வளர்ந்துருக்குது. போன எபிசோடில் ரிவ்யூ பண்ண காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஞாபகம் இருக்குதுல்ல? டெஸ்லா ரெவன்யூவோட கடந்த 5 வருட CAGR 49%. டெஸ்லா மேனேஜ்மெண்ட்டும் வருஷத்துக்கு 50% க்ரோத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க. கம்பேரிசனுக்கு டொயோட்டாவோட வளர்ச்சியை பார்க்கலாம். கடந்த 5 வருஷமாக எந்த விதமான வளர்ச்சியும் டொயோட்டாவோட ரெவன்யூவில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரே வேல்யூவில் இருக்குது. ரெவன்யூவில் வளர்ச்சியே இல்லாத டொயோட்டாக்கு மார்க்கெட் 1x சேல்ஸ் மல்டிப்பிள் வேல்யூவை கொடுக்குது. வருஷா வருஷம் 50% ரெவன்யூ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற டெஸ்லாக்கு 25x, அதாவது 25 மடங்கு சேல்ஸ் மல்டிப்பிளில் வேல்யூவை கொடுக்குது. அது ஃபேரான மல்டிப்பிளா? டெஸ்லாவோட ரெவன்யூ ஒவ்வொரு வருஷமும் 50% வளருதுன்னா இன்னும் 5 வருஷத்தில் அதோட ரெவன்யூ எவ்வளோ இருக்கும்? 387 பில்லியன்ஸில் இருக்கும். இன்றைய ரெவன்யூவை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம். அடுத்த 5 வருஷம் இன்றைய ஷேர் ப்ரைஸ் $1,200 இருந்து கூடவே இல்லை அப்படின்னு வச்சுப்போம்.
அப்போது 5 வருஷம் கழிச்சு சேல்ஸ் மல்டிபிள் எதில் இருக்கும்? 1.2 ட்ரில்லியனில் 387 பில்லியன்ஸ். சேல்ஸ் மல்டிபிள் 3x இருக்கும். 25x எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. இப்போ இந்த 3x அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக தெரியல. ஆனால் மார்க்கெட் 50% ரெவன்யூவில் வளர்கிற ஸ்டாக்கை அதே ப்ரைஸில் வச்சுருக்குமா? அஸ்லாங்கஸ் டெஸ்லாவோட ரெவன்யூ 50%ல் வளர்கிற வரைக்கும், அதோட ஃபியூச்சர் க்ரோத்தும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபேவரபுளாக இருக்கிற வரைக்கும் அது 25x மல்டிப்பிளை மெயின்டைன் பண்ண தான் பார்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 25x மல்டிப்பிளை மெயின்டைன் பண்ண ரெவன்யூ எத்தனை மடங்கு கூடிச்சோ ஷேர் ப்ரைஸும் அத்தனை மடங்கு கூடுறதுக்கு தான் பார்க்கும். இந்த 50% க்ரோத் மட்டும் அந்த 25x சேல்ஸ் மல்டிபிளுக்கு காரணம் இல்லை. இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது ஒரு காரை விற்றா அதில் இருந்து டெஸ்லா எவ்வளோ லாபம் பார்க்குது, அதுதான் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். டெஸ்லாவோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஒவ்வொரு குவார்ட்டரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. லாஸ்ட் குவார்ட்டர் அதோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 27%. அது வருங்காலத்தில் 40% வரை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டொயோட்டாவோட ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட 18%ல் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப வருஷமாக அதுதான் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின். டெஸ்லா மற்ற கார் கம்பெனிஸ் மாதிரி ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதுலேயே காஸ்ட் சேவிங்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நோ மார்க்கெட்டிங் பட்ஜெட். டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்கோட ட்விட்டர் ஹேண்டில் தான் அவங்க மார்க்கெட்டிங். நம்ம ஊரில் பிட்ஸ் இருக்குது இல்லையா, அதாங்க பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அதே மாதிரி டெக்சாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சேட்டை பண்ணுற குசும்புக்காரன் அவர். அந்த ஃப்ரீ மார்க்கெட்டிங்கே டெஸ்லாவுக்கு போதும். அப்புறம் மற்ற கார்ஸ் மாதிரி இதுக்கு டீலர்ஷிப் கிடையாது. டைரெக்டாக காரை கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க. அதுலேயும் காசு மிச்சம். அதனால தான் ஃப்யூச்சரில் டெஸ்லாவோட ப்ராஃபிட் மார்ஜின் 40% வரை போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டொயோட்டா 2 காரை விற்று சம்பாதிக்கிறத டெஸ்லா ஒரே காரை விற்று சம்பாதிச்சிடும். அது 2 காரும் ஒரே விலையாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் நமக்கு தான் தெரியுமே, டெஸ்லாவோட விலை டொயோட்டாவை விட அட்லீஸ்ட் 25% மேலே இருக்கும். அதிக விலை அதிக லாபம். 50% ரெவன்யூ வளர்ச்சியும் எதிர்பார்க்கப்படுற 40% ப்ராஃபிட் மார்ஜின் மட்டுமே இந்த 25x சேல்ஸ் மல்டிப்பிளை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இதுக்கு மேலேயும் டெஸ்லாட்ட நிறைய வித்தைகள் இருக்குது. எஃப்எஸ்டின்னு சொல்லப்படுற ஆட்டோ பைலட். எஃப்எஸ்டினா ஃபுல் செல்ஃப் டிரைவிங். அந்த செல்ஃப் டிரைவிங்கோட எஃபெக்டிவ்னஸை நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்துருக்குறோம். அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஆட்கள் இல்லை, நாய்க்குட்டியை கூட அடையாளம் கண்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செல்ஃப் டிரைவ் பண்ணுது. இந்த எஃப்எஸ்டி டெவலப் ஆகிட்டு இருக்கிற வேகத்தை பார்த்தா ஃபுல்லி அப்ரூவ்டு வெர்ஷன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோபோ டாக்ஸிஸ், டிரைவர் இல்லாத டாக்ஸிஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒன்று நடந்தால் டெஸ்லாவை கையில் பிடிக்க முடியாது. ஆனால் இது அன்னோன், பியூர்லி ஸ்பெகுலேட்டிவ். இது போக கார் இன்சூரன்ஸ், பேட்ரி, சோலார்னு ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் இருக்கிற பிஸ்னஸும் கையில் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 25x சேல்ஸ் மல்டிபிள் கொடுக்கறது நாட் தட் பேட், அவ்வளோ மோசம் இல்லை. ஆஹா, டெஸ்லாவோட ஃபியூச்சர் செம ரோசியாக இருக்குதுப்பா, அப்போ ஸ்டாக்கை வாங்கி போட்டுட வேண்டியதான் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. அதில் இருக்கிற ரிஸ்கையும் தெரிஞ்சுக்கணும். முதல் ரிஸ்க், டெஸ்லாவோட ரெவென்யூ மார்க்கெட் எதிர்பார்க்குற மாதிரி 50%ல் வளரலன்னா, அப்படி அது 50% வளர்ச்சியில் இருந்து ஸ்லோ ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 25x மல்டிப்பிளை மார்க்கெட் குறைக்கும். இப்போ 2022ல் டெஸ்லாவோட ரெவென்யூ 50%க்கு பதிலாக 30% தான் வளருது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அதோட சேல்ஸ் 2022ல் 66 பில்லியன்ஸாக இருக்கும். வளர வேகம் 50ல் இருந்து 30%க்கு போகுதுன்னா அது 40% எதிர்பார்ப்பை விட குறைவு. அஸ்யூமிங் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் சேம், சேல்ஸ் மல்டிபிளும் 25xல இருந்து 40% குறைஞ்சி 15xக்கு வந்துடும். இன்ஃபேக்ட் வளர்ச்சி நினச்ச மாதிரி இல்லைன்னா சேல்ஸ் மல்டிப்பிளை 10xக்கு கூட மார்க்கெட் கட் பண்ணலாம். அப்போது 10 டைம்ஸ் 66 பில்லியன் 660 பில்லியன்ஸ் அதோட மார்க்கெட் கேப்பாக இருக்கும். அது இன்றைய ஸ்டாக் ப்ரைஸை விட கிட்டத்தட்ட 50% கம்மி. ஸோ எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லைன்னா ஸ்டாக் 50% கீழே போகும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக இப்படி நடக்காது. நான் ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இதை நம்ம ஒரு ரஃப் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும், ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகும். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நீங்கள் குழம்பியிருக்கீங்களா? இந்த சேல்ஸ் மல்டிபிள் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதுக்கு காரணம். மார்க்கெட் எதிர்பார்த்த க்ரோத் கம்பெனியில் இல்லைன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகத்தான் செய்யும். இப்போ நம்ம டெஸ்லா நாம் எதிர்பார்த்த மாதிரியே 50% க்ரோத் ரேட்டில் வளர்ந்துட்டு போச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் இந்த 25x மல்டிப்பிளை மெயின்டைன் பண்ண பார்க்கும். 5 வருஷத்தில் ரெவன்யூ 7 மடங்கு கூடிச்சுன்னா
ஸ்டாக் ப்ரைஸும் 7 மடங்கு வரை கூடலாம். ஆனால் 50% growth ரேட்டை ரொம்ப வருஷம் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. growth ரேட் 50%ல் இருந்து ஸ்லோ ஆகும்போது சேல்ஸ் மல்டிபிளும் 25ல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இவென்ச்சுவலி 5x to 10xல செட்டில் ஆகும். அது 5 வருஷத்தில் நடக்கலாம் அல்லது 10 வருஷத்தில் நடக்கலாம். இப்போதைக்கு டெஸ்லாவோட பிஸ்னஸை பார்த்தா பெர்லின்லையும் டெக்சாஸ்லையும் கிகா ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போது கார் டெலிவரிஸ் கண்டிப்பாக அடுத்த வருஷம் மேலே போகும். டிமாண்டும் சப்ளைக்கு மேலே இருக்குது. அதனால் நியர் டேர்ம் 50% growth-ஐ ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. எத்தனை வருஷம் அவங்களால இந்த growth-ஐ மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதில் காம்படிஷன் வேறு மார்க்கெட்டில் கூட்டிகிட்டே போகுது. டெஸ்லா கடந்த 10 வருஷமாக டெவலப் ஆகி எக்ஸ்பர்ட்டான இவி ஸ்பேஸில் இப்போ தான் அவங்க காம்படிட்டர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ரிமெம்பர் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அவங்க 2 அடி பாயும்போது டெஸ்லா 4 அடி பாய்ஞ்சு போயிட்டே இருக்கும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி டெஸ்லாவை கேட்சப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படியே அவங்க கேட்சப் பண்ணினா கூட இவி செக்டார் வருங்காலத்தில் எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆக போகிற செக்டார். அதனால் பீயிங் எ மார்க்கெட் லீடர் டெஸ்லாவுக்கு தான் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் இங்கே இருக்குது. ஸோ டெஸ்லா மேலே மார்க்கெட் வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்குது. ஸோ ஃபார் டெஸ்லாவும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலேயே டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அது எப்போ எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலையோ அப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் அடி வாங்கத்தான் செய்யும். இது அவ்வளவும் நான் பார்த்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். எனக்கு தெரியாமல் இன்னும் 1000 விஷயங்கள் டெஸ்லாவில் நடந்துகிட்டு இருக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்னொருத்தரோட அனலிசிஸை வச்சு நாம் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கக்கூடாது. டெஸ்லாவை கவர் பண்ணுற ஸ்டாக் அனலிஸ்ட் மட்டுமே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. அவங்க ஷேர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா $67 $1,300 வரை இருக்குது. வேல்யூவேஷன் ஈஸின்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸை தானே டார்கெட்டாக வச்சுருக்கணும். நாளும் பொழுதும் இதிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அனலிஸ்ட்க்கு உள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா வேல்யூவேஷனுங்கிறது அழகு மாதிரி பார்க்குறவங்க கண்ணில் இருக்குது வேல்யூ. ஸோ ஒரு கம்பெனியில் நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் ஒப்பீனியனோ அல்லது சோகால்டு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனோ டஸ் நாட் மேட்டர். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்தவங்க ஒப்பீனியனை கேட்குறீங்கன்னாலே நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர். ஒரு ஹை க்ரோத் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனித்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட். டெஸ்லா ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறது இல்லை இதோட நோக்கம். அதனால் தயவு செஞ்சு அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதை நீங்கள் தான் பண்ணணும். எனது நோக்கம் எனக்கு தெரிஞ்ச வகையில் மீன் பிடிக்க சொல்லிக் கொடுக்குறது. இல்லை அதை பிடிச்சி எனக்கு பொறிச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும், அது நான் இல்லை. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.